ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ரம்மி டைம் விளையாட போகிறோம். இப்போ பாருங்கள், எங்கிட்ட கேஷ் எவ்வளோ இருக்கிறது? 9 ரூபா 9 பைசா இருக்கிறது. நம்ம 2 பேர்த்துக்கு கூட 4 ரூபா கேம் விளையாடலாம். ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 பைசா. உங்களுக்கு சொல்லணும்னா விளையாடுகிறேன் பாருங்கள். ஷார்ட்ஸ். இப்போ நம்மளுக்கு 4 ஜோக்கருங்க. இந்த இடத்துல ஜோக்கர்னு ஓட்டிருக்கானுங்க, பார்த்திங்களா? 4 இருக்குதுங்க. நம்மளுக்கு தான் எடுத்துமே ப்ளே பண்ணுற மாதிரி வந்திருக்குது. இருந்தாலும் இது பாசிபிள் இருக்குது. ஜேக்கு குயின் பாசிபிள் இருக்குது. இங்கே 3 4 5 வரக்கு சான்ஸ் இருக்குது. குயினுக்கு கேஸு, ஜேக் குயினுக்கு கேஸு வரக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் விளையாடுற தைரியமாக கிங்கு வந்துச்சுங்க. எடுத்ததுமே கார்டு. இருந்தாலும் இதை டிஸ்கார்ட் பண்ணிட்டேங்க. குயினு கிங்கு ஏஸு கார்டை பிரிச்சுட்டுங்க. இப்போது 9 வந்திருக்குங்க. நம்மளுக்கு 9 தேவையே இல்லைங்க. அதனால் உள்ளே கை விடுவோம். ஜேக்கு வந்திருக்குதுங்க. ஜேக்கு கிங்கு இது பாசிபிள் இருக்குதுங்க. அதனால் வச்சுக்க. இங்கே 9 தேவையில்லாமல் இருக்குங்க. அதை தூக்கி விட்றேன். இங்கே 2 நம்ம போட்டுக்கலாங்க. 10 வந்திருக்குதுங்க. சாரி, ஜேக்கு வந்திருந்தால் இதே சிம்பிளாக குயினு கிங்கு ஜேக் வந்திருந்தால் ஈஸியாக இருந்திருக்கு. நம்ம எந்தளவு உள்ள கை விட்டேன். 8 வந்திருக்குதுங்க. 8 போட்டாலும் இங்கே குயின் எதுக்க வச்சுக்கல. ட்ரிபிள் குயின் நம்மகிட்ட இருக்குது. அதனால் நம்ம 8ஐயே போடலாமுங்க. 8 லிஃப்ட் பண்ணி விட்டேன். இங்கே 8 தனியாக இருக்குதுங்க. அதனால் செப்பரேட் பண்ணி வச்சுட்டேன். 2 வந்திருக்குதுங்க. 2 ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. இருந்தாலும் 8 பெரிய பாயிண்ட்டு, அதை தூக்கி போடுறேன். நம்ம ஜெயிப்போம்னு எனக்கு கொஞ்சம் தான் நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் விளையாடுவோங்க. 2 வந்திருக்கு. பட் அது செட்டு தான் நம்மளுக்கு தேவைப்படுங்க. இருந்தாலும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரம்மி தான் நம்மளுக்கு தேவைங்க. ஆனால் ரம்மி இல்லை, உள்ளேயே கை விடுவோம். 10 வந்திருக்குங்க. இங்கே இருக்க வைப்பா. இங்கே குயின் இது வந்து அல்லது 9 வந்தால் நம்மளுக்கு தேவைப்படலாம். அதனால் 2 நம்மளுக்கு 2 ஒட்டுக்கா இருக்குது. அதனால் 2 தூக்கி விடுவோம். பத்து வந்திருக்குதுங்க. 10 நம்மளுக்கு தேவையில்லை. ஜேக் எதை வந்திருந்தால் பரவாயில்ல. இருந்தாலும் நம்ம உள்ள கை இல்லைங்க. 7 வந்திருக்குங்க. நம்மளுக்கு 7 நம்மளுக்கு செட்டே ஆகாதுங்க. அதனால் அப்படியே ரிட்டர்ன் பண்ணி விட்டுறலாம். ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய கிட்டிக்கலாக தானுங்க இருக்குது. இருந்தாலும் நம்ம போராடமுங்க. போராட மட்டும்னா வாழ்க்கையே வீணாக போயிடுங்க. 2 இருக்கிற 2 வருதுங்க. நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் டிஸ்கார்ட் பண்ணி விட்டேன். 10 வந்திருக்குதுங்க. ஆல்ரெடி நம்மளுக்கு 10 இருக்குது. அதனால் நம்மளுக்கு தேவையில்லைங்க 10. அதனால் நம்ம உள்ளே கை உள்ளங்க. 8 வந்திருக்குங்க. நம்மளுக்கு 8 மேட்சப்பெல்லாம் இல்லைங்க. அதனால் 8 டிஸ்கார்ட் பண்ணி விட்டுங்க. அஞ்சு வந்திருக்குதுங்க. நம்மளுக்கு 5 வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லை. உள்ள கை உள்ள 10 வந்திருக்குங்க. 10 ஜேக்கு குயினுங்க. நம்மளுக்கு ஒரு ரம்மி கிடச்சிருச்சுங்க. அதனால் இந்த குயினு நம்மளுக்கு தேவையில்லைங்க. அதனால் குயினை கொஞ்சம் தூக்கி விட்டுறலாங்க. ஏனுங்க, நம்மளுக்கு 4. இங்கே இது வந்து செகண்ட் ரம்மிங்க. குயினு கிங்கு ஏசை அப்படி வச்சுக்கலாங்க. இல்லது ஜேக்கு குயினு கிங்குக்கு நம்ம வச்சுக்கலாங்க. நம்ம கிங்கு வந்திருக்குங்க. 1 2 3 கிங்கு போட்டுக்கலாமுங்க. அதனால் குயின் நம்ம தூக்கி விட்டுக்கலாங்க. இந்த 4 கொண்டு வந்து நம்ம இங்கே வச்சுக்கலாங்க. 10 ஜேக்கு குயினை வச்சுக்கலாங்க. அல்லது 9 ஜேக் குயினை. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கு மட்டும் செட்டு சேர்த்தோணுங்க. நம்மளுக்கு 2 கடவுள் கொடுத்த மாதிரி வந்துட்டாருங்க. 2 வந்துருச்சுங்க. அதனால் நம்மளுக்கு 5 தூக்கி விடலாங்க. இப்போ ஒரு 3 பாயிண்ட் முன் இருக்குதுங்க.
இதை மட்டும் எப்படியா ஜெயிச்சோம்னா நம்ம வின் பண்ணிடலாமுங்க. 7 வந்திருக்குதுங்க. 7 எடுத்தோம்னா 7 8 9 சான்ஸ் இல்லைங்க. 8 நம்மளுக்கு 9வது இங்கே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதனால் உள்ளே கை உள்ளங்க. மர்க்கா 7 வந்திருக்குதுங்க. நம்மளுக்கு தேவையே இல்லைங்க. அதனால் டிஸ்கார்ட் பண்ணி விட்டுங்க. குயின் வந்திருக்குதுங்க. குயின்னு நம்மளுக்கு எதுக்கு பாசிபிள் இல்லைங்க இந்த குயினை. அதனால் 2 வந்துச்சுங்க. இப்போ நம்ம ஜெயிச்சாச்சுங்க. ஃபினிஷ் கொடுத்துட்லாங்க. ஃபினிஷ் டிக்ளருங்க. அவ்வளோதான், ஜெயிச்சாச்சுங்க. நம்மளுக்கு கடவுள் பார்த்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாருங்களோ நம்ம சொகுசாக ஏற்றுக்க வேண்டியதானே. 18 90 பைசா வந்திருக்குதுங்க. அவ்வளோதானுங்க. நம்ம வின் பண்ணியாச்சுங்க. பிடிச்சிருந்தா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மனசார. சரிங்க, குட் பைங்க.